ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் அப்டேட்டு. ஸோ இப்போ நான் வந்து லிங்க்டினில் நான் பார்த்தேன். இது வந்து என்னென்னா கிரில் ஸ்கிரிகான் அவர் வந்துட்டு JetBrains சிஇஓ. எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கட்டும், இல்லை யாரும் நிறைய பேர் ஜாவா டெவலப்பர்ஸ் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இன்டெலிஜே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்டெலிஜேயோட பேரண்ட் கம்பெனி தான் JetBrains. ஸோ இப்போ என்னென்னா ரீசெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா JetBrains வந்துட்டு ஜூனி அப்படின்னு ஒரு கோடிங் ஏஜெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் அந்த ஆர்டிக்கிள் படித்தேன். இதில் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, மேக் ஓஎஸ்ஸு லினக்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து இப்போ விண்டோஸில் இருப்பாங்க. பட் வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து மேக் ஓஎஸ் லினக்ஸ் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா விண்டோஸ்க்கு ஒரு அப்டேட் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த ஜூனி ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டப் கோபைலட் மாதிரி தான். பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதுக்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் வேறு டாஸ்க் பண்ணிக்கலாம் பேரலாக. அதுக்கு நீங்கள் வெயிட்டே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்துட்டு ஏதாவது நீங்கள் வந்து பக் எதாவது ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பேரலி அதுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இருக்குது, அந்த புது ஃபீச்சர் வந்து நீ கொஞ்சம் எனக்கு டெவலப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அது வந்து பேக்ரவுண்டில் அதோட வேலை பண்ணிகிட்ருக்குமா. அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாமா. ஸோ அது வந்து ஒரு யூஸ் கேஸ் மாதிரி அந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு யூஸ் கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு சப்போஸ் நீங்கள் டீமில் இருக்கீங்க, ஒரு டீமில் வந்து whatever 3 or 4 டெவலப்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த ஜூனிக்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அப்புறம் அது டெவலப் பண்ண கோடை வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணலாமா. ஸோ பேசிக்கலி என்னென்னா, இந்த ஜூனியை வந்துட்டு அவங்க எப்படி பொசிஷன் பண்ணுறாங்கன்னா, அது வந்துட்டு ஒரு டீமில் ஒரு டீம் மெம்பரை மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து கொலாபரேட் பண்ண முடியும், உங்கள் டீமில் வந்துட்டு பார்ட் ஆஃப் யூர் டீம் அந்த மாதிரி அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம், நிறைய ஏஜென்டிக் ஐடியாஸ்லாம் வந்துருச்சு. இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.